जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர் இவர். பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானம் அருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம் ஷம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ராமகிருஷ்ணன் ஒரு அருமையான கதை, ரொம்ப அழகான ஒரு கதை. ஒரு துறவியினுடைய குடிசையும் எதிர்புறமாக ஒரு தாசியின் வீடும் இருந்ததாம். இந்த துறவி பல்வேறு நபர்கள் இந்த தாசி வீட்டுக்கு போயிட்டு வரதை பார்த்து பார்த்து, இவ பாரு இந்த மாதிரி வாழறாளே, இவ என்னைக்கு உருப்பிட போறா, அவனுங்க உள்ள இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்களே, இவனுங்கெல்லாம் என்னைக்கு உருப்பிட போறானுங்க, வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியல, இவங்களுக்கெல்லாம் எங்க உருப்படியாக போகுது, இதையே சிந்தனை பண்ணிட்டு இருந்தார். ஆனா அந்த தாசியோ, ஐயோ வேறு வழி இல்லாமல் நான் என் வாழ்க்கையிலே இந்த தொழிலே சிக்கிவிட்டேனே, ஆனால் இந்த சன்னியாசியோ நிம்மதியாக தினந்தோறும் அமர்ந்து இறைவனை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றாரே அப்படின்னு அவரை பற்றி, அவர் செய்கின்ற இறை சிந்தனை பற்றியும் இவள் சிந்தனை செய்து கொண்டிருந்தாளாம். திடீர்னு ஒரு நாள் 2 பேரும் செத்து போறார்கள். யமனுடைய அவைக்கு 2 பேரும் போறார்கள். போனவுடன் யமன் தாசியை சொர்க்கத்திற்கும் இந்த சாதுவை நரகத்திற்கும் அனுப்புகின்றான். சாது புலம்புகின்றார், என்ன இது, அவள் செய்யாத பாவம் இல்லை, அவளை சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றீர்கள், நான் உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தேன், என்னை நரகத்திற்கு அனுப்புகின்றீர்கள். யமன் ரொம்ப தெளிவா விளக்குறான். அப்பா, நீ உடலால் என்ன செய்தாய், உணர்வால் என்ன செய்தாய், யோசிச்சுப்பார். நீ உடலால என்ன பண்ண, தியானம், இது தியானம் இல்லை, தியானம்ன்றது கூட மனதால செய்யறது. உடலால் என்ன பண்ண, எப்போ உட்காந்துட்டு கடவுள் நினைக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருந்த, பூஜை பண்ணிட்டு இருந்த. நீ உடலால் செய்ததற்காக உன் உடல் பாரு, பூலோகத்துல கீழே பாரு, ஒரு பெரிய சாதுவினுடைய உடல்ன்றதால மாலை அணிவித்து மக்கள் பூஜை செய்து அபிஷேகம் செய்து மிகப்பெரிய சமாதி குழியிலே வைத்து ஆலயம் அமைக்கிறார்கள். ஆனா உணர்வால நீ எப்ப பார்த்தாலும் இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கானே யோசிச்சுட்டு இருந்த. அதனால உன் உணர்வுக்கு நரகம்தான். ஆனால் அந்த தாசியோ உடலால் வேறு வழி இல்லாமல் அவள் என்னை வாழ்ந்து கொண்டிருந்தாலோ அதை வாழ்ந்தாள். அதனால அவ உடல் பாரு, கீழே பாரு, சீண்டுவாரின்றி உடன் இருந்த உறவினர்களோ உற்றார்களோ நண்பர்களோ யாருமே இல்லாமல், சீண்டுவார் இல்லாமல் விழுந்து கிடக்கிறது. ஒரு மாலை போட்டு எடுத்து புதைக்க கூட ஆள் இல்லை, அனாத புணமா கிடக்கு பாரு.
ஆனா அவள் உணர்வால் எப்பொழுதும் உன்னையும் நீ சிவசிந்தனை செய்கின்றாய் என்கின்ற சிந்தனையும் செய்திருந்தாள். அதனால அவள் உணர்வுக்கு அதுதான் பரிசு. உணர்வின் நிலையிலே உச்சத்தை எடுத்து வருவதுதான் எல்லா அவதார புருஷர்களின் நோக்கமும் அவர்கள் இயக்கத்தின் நோக்கமும். பல்வேறு மறைமுகமான பலன்கள் ஒரு ஆன்மீக இயக்கம் உருவாகும் பொழுது நடக்கும். உதாரணத்துக்கு எங்காவது ஒரு சில இடங்கள்ல மருத்துவமனை கட்டுவோம், சில இடங்கள்ல பள்ளிகள் கட்டுவோம், சில இடங்கள்ல அன்னசத்திரங்கள் செய்வோம், சில இடங்கள்ல ஆலயங்கள் செய்வோம். ஆனா இதெல்லாம் சைடு எஃபெக்ட், பக்க விளைவு. ஒரு அவதார இயக்கத்தின் நேர் விளைவு, நேரடியான நோக்கம் இவைகள் மட்டும் அல்ல. அன்ன சத்திரமோ வெறும் ஆலயமோ அல்லது மருத்துவமனையோ பள்ளி கூடங்களையோ உருவாக்கி விடுவது மட்டும் அவதார நோக்கம் அல்ல. உண்மையில் ஒரு ஞான புருஷன் ஒரு இயக்கத்தை துவங்கும் பொழுது அவர்களுடைய நோக்கம் இதையெல்லாம் தாண்டியதாக இருக்கின்றது. என்ன நோக்கத்தோடு இந்த இயக்கத்தை துவங்கினேன் என்பதை டிஃபைன் பண்றேன். ஒரு விதத்தில் வேணா சொல்லலாம், மீண்டும் விளக்குகின்றேன். நமது ஆன்மீக இயக்கத்தின் தெளிவான ஆன்மீக பணியை துவக்குவோம். துவக்குவதற்கான மிக தெளிவான வரையறையாகத்தான் இந்த சத்சங்கத்தை கூட்டியிருக்கின்றேன். என்னுடைய அவதார நோக்கத்தினுடைய பல பரிமாணங்களில் முதல் பரிமாணம் உடல் நலம். மக்களுக்கு நேரடியாக உடல் நலத்தை அளிப்பது. சம்ஸ்கிருதத்திலே ஒரு அழகான ஒரு வாக்கியம், சரீரமாத்தியம் கலுதர்ம சாதனம். அடிப்படையாக நம்முடைய உடலை கூட நாம் தெளிவாகவும் முழுமையாகவும் மாற்றுவதில்லை. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृळया या ते உடலை அடிப்படையாக வைத்தே, உடலை சார்ந்தே வெளி உலக மற்றும் உள்ளுலக சாதனைகள் சாத்தியமாகின்றது. ஒரு கொடுமை என்னன்னாங்கயா, இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் 47% மக்கள் தன்னுடைய உடற்கூடு முழுமையாக வளர்ச்சி அடையாமலே இறந்து விடுகிறார்கள். கொடுமையான விஷயம். நான் சொல்றது ஆழமா புரிஞ்சுக்கோங்க. 47% மக்கள் தன்னுடைய உடல் கூடு, அதாவது எந்த அளவுக்கு அது விரிந்து வளருவதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு விரியாமலேயே, வடிவமைக்கப்படாமலேயே, அதாவது முழுசா வளராமலே செத்து போயிடுறார்கள். உடல் ரீதியாக 47%, பாதிக்கும் மேற்பட்டவர்கள். உடல் ரீதியாக பாதிக்கும் மேற்பட்டவர்கள் நாம் முழுமையாக வளராமலே இறந்து விடுகின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடிப்படையாக நம்முடைய உடலை கூட நாம் தெளிவாகவும் முழுமையாகவும் மாற்றுவதில்லை. மனித இனத்திற்கான முதல் தேவை, அடிப்படையான தேவை, உடலை முழுமையாக மாற்றுதல். தேவையான இடத்திலெல்லாம் வளர்ச்சி இல்லை, தேவையில்லாத இடங்கள்ல ரொம்பவே வீங்கி கிடக்கு. இல்ல, அது நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனைங்கயா. ஊதிய வயிறு, அது பெரிய வயிறுனால 13 ஆண்டுகள் உங்களுடைய ஆயுளை நீங்களாகவே குறைத்துக் கொள்கிறீர்கள். ஊதிய வயிறுங்கிற ஒரே ஒரு காரணத்தால மட்டும். சில நேரத்தில் நம்ம
தியான சத்சங்கங்கள்ல, இந்த தியான நிகழ்ச்சிகள்ல பார்த்திருக்கேன். குனிஞ்சு காலை தொட முடியாதது கூட பரவாயில்ல, சில பேருக்கு குனிஞ்சு வயித்தையே தொட முடியல. அது பாட்டுக்கு தனியா இருக்கு, இவங்க பாட்டுக்கு தனியா இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா அவர்களுடைய உடம்பினுடைய பல பாகங்கள் அது அடைய வேண்டிய முழுமையான வளர்ச்சியையே அடையாமல் இருக்கின்றது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உடம்பினுடைய பல பாகங்கள் தேவையில்லாமல் அளவுக்கு மீறி வளர்ந்து கிடக்கிறது. முதலில் உடல் நலம் என்பது மிக தெளிவாக மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். இந்த உடம்புக்குள்ள நீங்க வாழறீங்க, யாரோ வாழ்ந்துட்டு இல்லைங்கயா. நம்ம என்ன அன்கான்சியஸா இருக்கும் தெரியுங்களா? அதாவது உணர்வே இல்லாம, சென்சிட்டிவாவே நம்ம உடம்புக்கு இல்லாம இருக்கிறோம். நம் உடலை பற்றிய எந்த விதமான சென்சிட்டிவிட்டியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் திரும்பி பாருங்க, எத்தனை விதத்திலே எத்தனை இடங்களில் சென்சிட்டிவிட்டி இல்லாம வாழறீங்கன்னு. நீங்க அந்த உடம்புக்குள்ள இருக்கீங்கன்னே உங்களுக்கு தோன்றதில்ல. காலையில தண்ணி ஊத்தி குளிக்கும் பொழுது தோணாது, இதனே குற்றால அருவி மாதிரி ஓடுது, இங்க தண்ணி ஊத்தனா எங்கேயோ போய் விழுதே, தோணாது. ஆனா அந்த உடம்புக்குள்ளேயே கம்ஃபர்டபுளா இருந்துகிட்டே இருக்கிறோமே. கேட்டா என்ன பண்றதுன்னு தெரியல சாமி. என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும், செய்தாக வேண்டும். ஏனென்றால் உடல் உங்களுடையது, நீங்கள் அதில் வாழ்கிறீர்கள். ஒரு சின்ன கதை. ஒருத்தர் ஆபீஸுக்கு ரெகுலரா போறவர் ஒரு நாள் மத்தியானம் அவருடைய லஞ்ச் பாக்ஸ் திறந்து பார்க்கிறாரு. இது என்னையா, இதே உருளைக்கிழங்கு, இதே வெண்டைக்காய், இதே சோறு, எனக்கு பிடிக்காததாவே இருக்கே, புலம்பிக்கிட்டே சாப்பிட்டுறாரு. மறுநாளும் லஞ்ச் டைம்ல லஞ்ச் பாக்ஸ் திறக்கிறாரு, அப்படியே புலம்புறாரு. இது என்னையா, இதே உருளைக்கிழங்கு, இதே சோறு, இதே வெண்டைக்காய், எனக்கு பிடிக்காததாவே இருக்கே. பக்கத்துல இருக்க நண்பர்கள்லாம் ஐயோ பாவம்னு பரிதாபப்பட்டார்கள். மூணாவது நாள் அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் திறந்தாரு, திரும்பவும் புலம்பனாரு. என்னையா, இதே வெண்டைக்காய், இதே உருளைக்கிழங்கு, இதே சாதம், எனக்கு பிடிக்காததாவே இருக்கே. ஆபீஸ்ல இருக்க நண்பர்கள் கேட்டாங்க, ஏன்பா உனக்கும் உன் மனைவிக்கும் ஆகாதா? உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அதையே சமைச்சு அனுப்புறாங்களா? அவன் சொன்னா, நான் இல்லை, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நானே தான் சமைச்சு எடுத்துட்டு வர்றேன். உண்மையில் அப்படித்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யறோம், என்ன தேவைன்னு நினைச்சே பார்க்கறதில்ல, சம்பந்தமே இருப்பதில்லை. ஏதோ ஒரு விதமான மன அமைப்புல இருக்கிற சமைக்கிற நேரத்துல அதை எடுத்து போட்டு சமைச்சே பழக்கம். சமைக்கிற போது தோன்றதல்ல எது நமக்கு பிடிக்கிறது பிடிக்காததுன்னு, சாப்பிடும் போதுதான் ஞாபகமே வருது. ஆழ்ந்து பாருங்க. இப்ப நான் சொன்ன உடனே நீங்க எல்லாம் சிரிச்சிட்டீங்க. கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் பல முறைகள் இதே போல்தான் நீங்களும் இயங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். எந்த விதமான சென்சிட்டிவிட்டியும் இல்லாம பேட்டர்ன் சொல்லுவோம், மன அமைப்பு, மனப்பாங்கு. அந்த பேட்டனை மாத்தணும்னு நினைக்காம, இல்ல நினைச்சாலும் முடியாம, நம்முடைய வாழ்க்கையே ஒரு உணர்வறு மட்டத்தில் அன்கான்சியஸ் லெவல்லையே நடந்துட்டு இருக்கு. சர்க்கரை வியாதியும் இரத்த அழுத்தமும் நேரடியாக மனப்பாங்கு சார்ந்த வியாதிகள். அந்த சாப்பிடுற பேட்டர்ன்ல மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியறது இல்ல. டயபெட்டிஸ் ஆரம்பிக்கும் பொழுதே நிறுத்திடலாம் இல்ல. உணவு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தா நேச்சுரலா சுகர் இருக்க போறதில்ல, டயபெட்டிஸ் இருக்க போறதில்ல. ஆனா நம்ம பழக்கம் என்ன, காலையில 8 மணிக்கு தான் மெதுவா எந்திரிக்கிறது, டிவியை போட்டுக்கிட்டு அது கியாமையா கியாமையான்னு கத்திட்டு இருக்கும். அதை அப்படியே பெட்ல படுத்தா மாதிரியே அரை மணி நேரம் பாக்குறது. ஆபீஸுக்கு போறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பட்டுன்னு பெட்ல எந்திரிச்சு முழுசா கூட 1, 2, 3 எல்லாம் முடிக்கிறது இல்ல. காக்கா குளிக்கிற மாதிரி அரை சொம்பு ஒரு சொம்பு எடுத்து மேல ஊத்திட்டு ஆபீஸ்ல போய் உட்கார்றது. உடம்ப அசைக்காமலே வேலை செய்யற மாதிரி வாழ்க்கையா வச்சுக்கிறது.
சாப்பிடுற நேரம் வரும்போது சக்கரை வியாதிங்கிறத மறந்துடுறது, கையில கிடைக்கிறது மட்டும் இல்ல கண்ணில் படுறதெல்லாம் திங்கிறது, பூமியில போறதுல பஸ் காரை விட்டு, கடல்ல போறதுல கப்பலை விட்டு, மேல போறதுல பிளைட்டை விட்டு மீதி எல்லாத்தையும் திங்கிறது. அதுக்கப்புறம் என்ன, டைம் வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்சுலின் போட்டு மெடிசன் போட்டுக்கிறது, இல்ல மாத்திரை சாப்பிடுறது. அதையும் ஒரு பேட்டனா மாத்திக்கிறோம். ஆழமா புரிஞ்சுக்கோங்கயா. ஒரு வியாதி வந்த உடனேயே, முக்கியமா இந்த சுகரோ பிளட் பிரஷரோ இதுதான் முதல்ல ஆரம்பிக்கும். வந்த உடனேயே உங்க உடம்புக்கு சென்சிட்டிவா இருந்தீங்கன்னா அந்த வியாதியை தொடர்ந்து அனுமதிக்க மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய உடம்பையே இன்சென்சிட்டிவா மாத்திர ஒரு பேட்டனுக்குள்ள சிக்கிட்டு இருக்கீங்க. பேட்டனுக்குள்ள இருக்கீங்கன்னு தெரியறது இல்ல, அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறது இல்ல. சாப்பிடுறது ஒரு பேட்டன். எந்த விதமான உடல் இயக்கமும் இல்லாமலே வாழறது. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு இன்சென்சிட்டிவான அன்கான்சியஸான பேட்டனுக்குள்ள சிக்கி தவிக்குதுங்கய்யா. 90% மேலானவர்கள் தான் வாழுகின்ற உடலை பற்றி கூட சென்சிட்டிவா இருக்கிறதே இல்ல. கண்ணுல தார தாரையா தண்ணி வந்தாலும் அந்த மிளகா சட்னி நினைச்ச உடனே நாக்கெல்லாம் அப்படியே சுருன்னு இழுக்குது இல்ல, தார தாரையா தண்ணி வந்தாலும் விடுறதில்ல, அள்ளி அள்ளி. இந்த ஊறுகா நாக்கு எரியும், கண்ணு எரியும், உள்ள போன உடனே வயிறு எரியும், அதுக்கப்புறம் மீதி எல்லாமும் எரியும். இல்ல அது போற வழியெல்லாம் எரியும், கடைசி வரைக்கும் எரியும். தெரிஞ்சும் என்ன பண்றதில்ல, அதை வலிச்சு வலிச்சு உள்ளதல்றத விடுறதில்ல. இன்சென்சிட்டிவா இருக்கிறது. நம்ம பாப்புலேஷன் 17% கிடையாது அப்படின்னா ஒரு இந்தியாவினுடைய ஆவரேஜ் அதுவே ஜாஸ்தி. அதுல 2 பங்கு இல்ல 3 பங்கு, 6% வச்சுன்னா 17% என்ன 3 பங்கு. ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தம், நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இருங்க எங்கேயோ பார்த்த ஞாபகம். நான் மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணோம், பயமா இருக்கு. இதே தெரிஞ்சு நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கு. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08027279999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. ஹிட்லர் அந்த மொத்த ஜெர்மனியுமே அடிமையத்தனமாக்குறதுக்கு என்னென்ன பண்ணார்னு அப்படியே சொல்றேன். நீங்க அப்படியே ஆழ்ந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கலாச்சாரத்துக்கும் இது எல்லாமே நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். முதல்ல கண்டபடி சாராயத்தை திறந்து விட்டுறணும். ஆல்கஹால் அடிக்ட் ஆகிற விஷயங்களை திறந்து விட்டுறது. அப்ப மக்கள் என்ன ஆவாங்க, யோசிக்க தெரிஞ்ச இளைஞர்களை என்ன பண்றது, இந்த ஆல்கஹால் கலாச்சாரத்துக்கு அடிமையாக்கிறது. கொடுமைங்கய்யா, நல்லா தெரிஞ்சுங்க. இந்தியாவிலேயே அதிக அளவு குடிப்பவர்கள் நாம தான். 17% ப்ரொடக்ஷன் இம்போர்ட் ரெண்டுலயும் 17% நாம ஒரே ஸ்டேட் மொத்தமா குடிச்சு முடிச்சிடறோம். 17% குடிச்சு முடிச்சிடறோங்கய்யா. காவிரியில தண்ணி ஜாஸ்தியா வந்து என்ன பண்ணுவோம், அதையும் சேர்த்து. யோசிக்கிற சமுதாயம், இளைய சமுதாயம். கொடுமை பாத்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன் 17% கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. ஹோல் கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நாம ஒன்றும் 17% பாப்புலேஷன் கிடையாது. ஆனா என்ன பண்றோம்,
17% குடிச்சு முடிச்சிடுறோம். நம்ம பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 7 கோடி தான். மொத்தம் 121 கோடியில் நம்ம 7 கோடி தான். அப்படின்னா என்ன, 7%க்கும் கம்மி. 100 கோடினாலே 7 கோடினா 7% தான் வருது. 121 கோடியில் 7 கோடி. மேபி ஒரு 6% ஜாஸ்தியா வரும்னு நினைக்கிறேன். கணக்கு பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம பாப்புலேஷன் 17% கிடையாது. அப்படின்னா ஒரு இந்தியாவினுடைய ஆவரேஜ் அதுவே ஜாஸ்தி. அதுல 2 பங்கு இல்ல 3 பங்கு. 6% வச்சுன்னா 17% என்ன, 3 பங்கு, ஆல்மோஸ்ட் 3 பங்கு குடிச்சிடுறோம். சமூக சேவை, சமூக பொறுப்பு நிறுவனங்களை எல்லாம் சீரழிக்கிறது. அதான் ஹிட்லர் பண்ண வேலை. இன்சென்சிட்டிவான உடல் நமக்கு வர்றதுக்கான ஒரு காரணமும் சமூக பொறுப்பில்லாத சமூகமாக நாம் மாறியது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் உங்களுக்குள் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி என்பது உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக உள்ளார்ந்த ஆற்றல். உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருளும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் மிக உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களை அனுபூதியாக பெறுவதற்கு தேவையான சக்தியையும் புத்தியையும் விழிப்படையச் செய்ய முடியும். குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்யும் அரிய நிகழ்வை உங்களுக்குள் நிகழ்த்தும் தருணம்தான் சத்குருநாதர் அளிக்கும் தீட்சை. கல்பத்தரு தியான முகாமில் இந்த சக்தி வாய்ந்த தீட்சையை பெறுகிறீர்கள். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. அதாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துறணும். அப்பதான் மக்கள் தனித்தனி தீவுகளா மாறுவாங்க. யுனெஸ்கோ ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒரு மாதத்திற்கு 10 ரூபாய் கொடுக்கின்ற அல்லது 1 மணி நேரம் சமூக சேவை செய்கின்ற நபர், அவரை நன்கொடையாளர்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் வாழறாங்க இந்தியா முழுக்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்லயும் சர்வே எடுத்திருக்காங்க. டெல்லியில 92%, குஜராத்ல 87%, யூபியில 82%. கொடுமை. இதை நான் சொல்லலைங்க, யுனெஸ்கோவோட ரிப்போர்ட். அவங்க பண்ண ஸ்டடி. அது ஒரு சில லட்சம் ஸ்பெசிமென்ஸ் எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. சில லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த சர்வேல. அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் மாதத்திற்கு 10 ரூபாயையோ அல்லது 1 மணி நேரத்தையோ சமூகத்திற்காக செலவிடுகின்ற நபர்கள் 2% தான். 2% தான் இருக்கிறோம். அதாவது சமூக பொறுப்பு அப்படிங்கிற கருத்தை நம்முடைய உணர்விலிருந்து சீரழித்து விடுவது. உங்களுடைய உற்சாகம், உத்வேகம் முழுவதுமே தவறான திசைகளிலே திருப்பப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கிறது. இன்சென்சிட்டிவான உடல் நமக்கு வர்றதுக்கான ஒரு காரணமும் சமூக பொறுப்பில்லாத சமூகமாக நாம் மாறியது. அடிக்டிவான என்டர்டெயின்மெண்ட்ஸை ஓபன் பண்ணி விடுறது. அதாவது இந்த கம்பல்சிவான என்டர்டெயின்மெண்ட்ஸ், அதான் இதெல்லாம் தாங்க கம்பல்சிவான என்டர்டெயின்மெண்ட்ஸ். அதாவது உங்களுடைய அடுத்தென்ன அடுத்தென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற பரபரப்பு. பரபரப்பை விரும்புவது மனத்தின் பழக்கம். அடுத்தென்ன அடுத்தென்ன, இந்த எக்ஸைட்மெண்ட், பரபரப்பை விரும்புவது மனத்தின் பழக்கம். அந்த பரபரப்பை விரும்பும் தன்மையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. அந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் மனிதனை இன்சென்சிட்டிவ் ஆக்கிறது. நீங்கள் மொத்தமாக முழுமையாக மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் உடலுக்கு நீங்கள் இன்சென்சிட்டிவ் ஆகிறதுக்கான காரணமே, அடிப்படையான காரணமே
பரபரப்பு சார்ந்த என்டர்டெயின்மெண்ட். நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா அவங்க செஞ்சு வச்ச எல்லா என்டர்டெயின்மெண்ட்டுமே நம்முடைய உடல், மனம், ஆன்மா மூன்றையும் உயர்நிலைக்கு எடுத்துட்டு வர என்டர்டெயின்மெண்டாவே இருக்கும். ஐயா, இந்த மலை சுத்துறத நீங்க ஒரு என்டர்டெயின்மெண்டாவே பண்ணீங்கன்னா கூட உடல் நலம் வந்துடும். உணர்வாலும் ஆழ்ந்து செய்தால் உணர்வு நலம், ஆன்மீக நலமும் கிடைக்கும். அது வேற விஷயம். ஒருவேளை உணர்வால ஈடுபடாம ஊர்ல இருக்கிற கதையெல்லாம் பேசிட்டு அந்த மாதிரி சில பேர் போவாங்க. சில பேர் பார்த்தா ரொம்ப சின்சியரா, ஸ்ரத்தையா அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைந்து இல்ல தியானம் பண்ணிக்கிட்டே ஆழ்ந்த தியான உணர்வோட நடந்து போவாங்க. அவர்களுக்கு முழு பலன் கிடைக்கும், ஆன்ம ஞானமும் கிடைக்கும். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 08027202084.